Hello viewers, welcome back to my channel Sauce and Spices. நான் மிஸ்ஸஸ் சாந்தினி யோகானந்தன். இன்னைக்கு நம்ம வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு பட்டர் போட்டுக்கிட்டேன். பட்டர் வந்து ஒரு நம்ம தெரியும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருப்பேன் அதில். அது கூடவே நம்ம ஆயில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் எல்லா மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ராலில் இருக்கும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த ஆயிலை யூஸ் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம இந்த கரம் மசாலா எல்லாமே பட்டை, லவங்கம், அப்புறம் அந்த ஸ்டார் மாதிரி இருக்கிற அந்த பூ, அப்புறம் வந்து பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டிருப்பேன். ஸோ இதெல்லாம் போட்டு 2 ஏலக்காவும் அது கூட சேர்த்து போட்டிருப்பேன். இதெல்லாம் நல்லா பொரியணும். இப்போ இந்த பட்டர்னால நல்லா உருகி நல்லா வாசனை வந்ததுக்கப்புறமா இந்த கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து வெங்காயம். இதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நான் நல்லா மெலிசாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த வெங்காயத்தை நம்ம இதில் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டதுக்கப்புறமா அதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து வதக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கலர் மாறணும். அதாவது கொஞ்சம் லைட்டு ப்ரௌன் கலரில் வரணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. ரொம்ப நம்ம வந்து லைட்டாக வதக்கிட்டு உடனே போடக்கூடாது. கொஞ்ச நேரம் நம்ம டைம் எடுக்கணும். இது கூடவே நான் பச்சை மிளகாய் போடுறேன். நம்ம இஷ்டம். உங்களுக்கு எவ்வளோ பச்சை மிளகாய் வேணுமோ போட்டுக்கோங்க. நான் ஒரு 6, 7 பச்சை மிளகா கிட்ட போட்டிருப்பேன். ஸோ அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா போடலைனாலும் பரவாயில்ல, பட் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த வெங்காய கலர் மாறினதுக்கப்புறமா ஒரு தக்காளி, பெரிய தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா நான் 2 1/2 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கான அளவு நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இந்த தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுலேருந்து நல்லா தண்ணி விடும். தண்ணி விடுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி கொஞ்சம் நல்லா பொறுமையாக அது நல்லா குழஞ்சி வரும்போது ஒரு கை வந்து நான் புதினா இலை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போடுறேன். அதே போல் கொத்தமல்லியும் ஒரு கை எடுத்து போடுறேன். ஜஸ்ட் ஒரு கை ஃபுல்லாக அப்படி எடுத்து போடுறேன் நான். ஸோ அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இது நம்ம நல்லா வதக்கும் போதே நல்லா வாசனை வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் தயிர். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இல்லைன்னா 3 டேபிள் ஸ்பூன் கிட்டே இருக்கும் அந்த தயிர். ஸோ அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கணும். ஸோ நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கணும் நம்ம. நல்லா சேர்ந்து கலந்து விடும்போது நல்லா அந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் நல்லா மேலே வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து வந்து நல்லா குழைவாக இருக்கும்போது நான் வந்து மிளகாத்தூள் போடுறேன். நான் ஒரு 2 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ணலை. ஸோ கரம் மசாலாலாம் எதுவுமே ஆட் பண்ணலை. இதுவே கரெக்டாக நல்லாயிருக்கும். ரொம்ப மசாலா ஃப்ளேவர் ரொம்ப இதெல்லாம் இல்லாமல் நல்லா கரெக்டாக இருக்கும் இது. ஸோ இது ஒரு 2 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா எண்ணெய் மேலே விடுற மாதிரி வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் நம்ம. ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 1/2 டீஸ்பூன் கிட்ட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா இப்போ வந்து என்ன பண்ணணும், நல்லா எண்ணெய்லாம் மேலே வர வரைக்கும் திருப்பியும் நல்லா வதக்கி விட்டுடணும் நம்ம. எல்லாமே உடனே போடுற மாதிரி தான் இருக்கும். எல்லாம் ஒரு 2 நிமிஷம் கேப்பில் வந்து நம்ம ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுருக்கணும். விட்டுட்டு கொஞ்ச நேரத்துலேயே நல்லா வாசனை வரும் உங்களுக்கு. கூடவே நான் வந்து உப்பு போட்டுக்கிறேன். எவ்வளோ நம்ம இந்த பிரியாணிக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ நான் போட்டுக்கிட்டேன் இப்போவே. இல்லைன்னா நீங்கள் அப்புறமா கூட ரைஸ் போட்டுட்டு கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உப்பையும் போட்டு நல்லா கலந்து இப்போ நல்லா எண்ணெய் மேலே வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். கொஞ்சமாக மூடி போட்டு பாருங்கள், 2 நிமிஷம் கழித்து நல்லா ஆயில் எல்லாம் நல்லா மேலே வந்துடுச்சு. ஸோ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதுக்கு நான் வந்து
என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ நீங்கள் வந்து அந்த வெஜிடபிள்ஸை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாம் கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு மசாலா நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வெஜிடபிள்ஸ் போட போகிறோம். எல்லாமே என்ன வெஜிடபிள்ஸ் நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்களோ அதை போட்டுக்கலாம். நான் வந்து இங்கே கேரட், பட்டாணி, உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். அப்புறமா வந்து சோயா சங்க்ஸ் போட்டிருக்கேன். அப்புறமா டபுள் பீன்ஸ் அது மட்டும் கொஞ்சம் வேக வச்சு போட்டிருக்கேன் நான். ஸோ இதெல்லாம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த மசாலாவில் இந்த வெங்காயம் இந்த மசாலாவில் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகணும். ஸோ அந்த மசாலாவோடு சேர்ந்து இது குக் ஆகும்போது நல்லா அது ஜூஸியாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா, ஏன்னா இதெல்லாம் சீக்கிரமாக வெந்துடும் உங்களுக்கு. வேறு அந்த பருப்பை ஏற்கனவே நம்ம வேக வச்சுட்டோம், மற்ற காய் மட்டும்தான் வேகணும். ஸோ அதெல்லாம் இந்த ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும், நல்லா மசாலாவோட. இப்போ நான் இந்த வேக வச்ச ஸ்டாக் இருக்கு இல்லையா, வெஜிடபிள் அந்த டபுள் பீன்ஸ் வேக வச்சேன் இல்லையா, அது எடுத்து 3 டம்ளர், நான் எந்த கிளாஸில் வந்து அளவு எடுத்தனோ, ரைஸ் 2 கிளாஸ் தண்ணியை எடுத்தனோ அந்த கிளாஸ்லேயே வந்து நான் 3 கிளாஸ் தண்ணி வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் பாஸ்மதி ரைஸ் வந்து ஏற்கனவே வாஷ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட ஊற வச்சுருக்கேன். ஸோ அதுவே நல்லா ஊறி இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற மிச்சம் மீதி இருக்கிற நம்ம கொத்தமல்லியும் புதினாவையும் போட்டு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அது நல்லா கொஞ்சம் பாயில் ஆகணும். அந்த அந்த கொதிக்கிறதுல மிச்சம் இருக்கிற வெஜிடபிள்ஸும் நல்லா குக் ஆகும். கரெக்டாக குக் ஆகும். ரொம்ப குழஞ்சிலாம் இருக்காது. கரெக்டாக குக் ஆகும். அந்த ஜூஸ் எல்லாம் அந்த இதில் தண்ணியில் இறங்கியிருக்கும் இப்போது. இப்போ நல்லா கொதிக்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணலாம், அரிசி நான் சொன்னேன் இல்லையா, 2 கப்பு அரிசி வந்து நல்லா 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதை இப்போ நம்ம போடுறோம். இப்போ பாருங்கள், அரிசி போட்டதுக்கப்புறம் தண்ணி வந்து எவ்வளோ இருக்கும்னு நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். தண்ணி ரொம்ப கம்மி, இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்மளுக்கு ரைஸ் வந்து கரெக்டாக வெந்து வரும். ரொம்ப தண்ணி இருந்துச்சுன்னா குழஞ்சி போயிடும். ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட ஊற வச்சுருக்கோம். ஸோ இது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் வந்து லெமன் ஜூஸ் போடுறேன். ரொம்ப அ ரொம்ப அழுத்தமா நம்ம கிளறக்கூடாது. ரைஸ் எல்லாம் உடைஞ்சிரும். ஏன்னா ஊறியிருக்கு ஏற்கனவே. ஸோ லேசா நம்ம வந்து கிளறி விட்டுட்டாவே போதும். இதில் வந்து நான் வந்து கேவரா வாட்டர் யூஸ் பண்ணுறேன். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அதை நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து கொஞ்சம் நல்லா வாசனை இருக்கும் சாப்பிடும்போது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஊற்றிட்டு. அவ்வளோதான். ரொம்ப நம்ம கலக்கக்கூடாது. நம்ம எல்லாமே போட்டுட்டோம். நீங்கள் உப்பு கூட டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிவிட்டு, வேணும்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி ஃபுல்லாக கவர் பண்ணக்கூடாது. சும்மா மேலுக்கா அப்படி மூடி வைக்கணும், அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷத்துக்கு. பாருங்கள், அதுக்குள்ளே தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துக்குச்சு ரைஸில். நல்லா இழுத்துட்டு தண்ணி இவ்வளவு தான் இருக்குது. ஒரு 2 நிமிஷம் ஓப்பன் பண்ணி அப்படியே விட்டுடலாம் நம்ம. விட்டதுக்கப்புறமா தம் போட்டால் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இந்த மாரி இருக்கும். கொஞ்சம் தண்ணி பபிள்ஸ் இருக்கு இல்லையா, கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு 2 நிமிஷம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா 2 நிமிஷம் கழிச்சு நல்லா கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து மூடி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து என்ன பண்ணுறேன், ஃபாயில் பேப்பர் மேலே, இல்லைன்னா அந்த குக்கர் மூடியில் இருக்கிற தண்ணியெல்லாம் ரைஸில் போய் கொஞ்சம் ரைஸ் குழைவாயிடும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஃபாயில் பேப்பர் போட்டு அதை ஃபுல்லாக அந்த ரைஸை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு, அதுக்கு மேலே நான் குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ண போகிறேன். சப்போஸ் அப்படி இல்லை, வீட்டில் வாழை இலை அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப நல்லா அந்த இலையுடைய வாசனைலாம் இறங்கும் அதில். ஸோ அப்படி இருந்தால் அதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போத்துக்கு நான் வந்து ஃபாயில் பேப்பர் போட்டு நல்லா அந்த தண்ணி உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு மூடிட்டு குக்கரை வந்து டைட்டாக மூட போகிறேன். இவ்வளோ நேரம் நம்ம சும்மா மூடி மேலே போட்டு போட்டு தான் எடுத்தோம். இப்போ நான் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி ஸ்டீமில் போட்டுருவேன். ரொம்ப நேரம் நம்ம விட தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான். அந்த மாரி நம்ம மூடுனோனயே என்ன பண்ணணும், அடியில வந்து ஒரு அயர்ன் தவா போட்டுட்டு, அந்த மேல அந்த குக்கர வச்சு அதே அந்த 5 நிமிஷம் தான். அத அப்படியே விட்டுறணும் நம்ப. ரொம்ப நேரம் விடக்கூடாது. பிகாஸ் ஆல்ரெடி எல்லா தண்ணியும் நம்மளுக்கு அ வத்திடுச்சு. இன்னும் கொஞ்சமா தான் இருக்கு. அது இந்த 5 நிமிஷத்தில மூடி போடுறதுனால மிச்சம் இருக்கிற தண்ணியும் எல்லாம் போயிட்டு கரெக்ட்டாயிடும். ஸோ அந்த 5 நிமிஷம் கழிச்சு கரெக்ட்டா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு, அப்படியே ஒரு 20 மினிட்ஸ் நீங்க அப்படியே விட்டுடுங்க.
விட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே விட்டுடுங்க. விட்டதுக்கப்புறமா நீங்க ஓப்பன் பண்ணி அந்த ஃபாயில் பேப்பர மெதுவா எடுங்க. அதில தண்ணி இருக்கும். ஸோ, அது மெதுவா எடுத்துட்டு பார்த்தா கரெக்ட்டா வெந்திருக்கும் பாருங்க. ரைஸ் எல்லாமே நல்லா உடையாம கரெக்ட்டா வெந்திருக்கும். லேசா கலறி விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான் நம்மளுடைய வெஜிடபிள் பிரியாணி ரெடி. நம்ம இது ஏன் பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி சொல்கிறோம்னா, பிரியாணி பண்ணுற ப்ரொசீஜரே தான் அப்படியே ஃபாலோ பண்ணுறோம் இதில. ஸோ, அதனால இது வெஜிடபிள் பிரியாணி. புலாவ் வந்து வேறு மாதிரி இன்னும் லைட்டா இருக்கும். நம்மளுடைய இன்கிரீடியன்ட்ஸ் இவ்வளோ போடணும்னு அவசியம் இருக்காது. அது ஒரு வாட்டி நம்ம பண்ணலாம். ஸோ, இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நீங்க எல்லாருமே என்னுடைய புதுசா என்னுடைய சேனல் பார்த்துட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. நம்ம சீக்கிரமா அடுத்த வீடியோல பார்க்கலாம்.